நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வந்துட்டியா? நான் உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? பாரு நீயே வந்துட்ட. அட நான் மறந்தே போயிட்டேன். நீ இன்னும் உன்னோட காதல் விருப்பத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா? எப்படி சொல்றது? எப்பெல்லாம் நான் உன்கிட்ட என்னுடைய காதலை சொல்ல வரணும் அப்பெல்லாம் உன்னுடைய அப்பா அங்க வந்து நின்னுறாரு. இந்த முட்டா பயலுங்க தனியும் மணியும் ஏன் இன்னும் மந்தாகினியை கூட்டிட்டு வரல? அட அங்க பாருங்க, குருஜி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. எங்க குருஜி பறக்க தயாரா இருக்காரு. மந்து நீ வந்துட்டே, வா வா, இப்ப சீக்கிரமா மேல வா. நான் உனக்கு விஜயநகரத்தை சுத்தி காட்டுறேன். உன்னை பறக்க வைக்கிறேன். உனக்கு மேகங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வேட 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 மந்தாகினி தேவி அவர்களே, இப்ப நீங்க மேல போகாதீங்க. முதல்ல குருஜியை ஒரு முறை பறந்து காட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறமா நீங்க போங்க. முட்டா பயலுங்க தனியும் மணியும் மந்தாகினி காதல என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க? அது என்னன்னா மந்தாகினி தேவி, எங்களுடைய குரு தன்னோட வாழ்க்கையிலேயே இப்ப முதல் தடவையா பறக்க போறாரு. யாருக்கு தெரியும், ஒருவேளை பறக்க வைக்கிறேன்னு சொல்லி கீழே தள்ளி விட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? பொறுமையா இருங்க. தத்து, முதல்ல நீங்க பறங்க, அதுக்கப்புறமா நானும் உங்க கூட சேர்ந்து பறக்கிறேன். நானா? சரி, பறக்கிறேன். முதல்ல நான் பறக்கிறேன் மந்து, அதுக்கப்புறமா உன்னை கூட்டிக்கிட்டு பறந்து போய் விஜயநகரத்தை சுத்தி காட்டுறேன். குருஜி, மந்தாகினி தேவிக்காக நீங்க பறக்க தான் போறீங்க, அதனால வாங்க சீக்கிரமா பறங்க. நான் பறக்க போறேன். ஐயோ, என்னால பறக்க முடியல. என்னது? தனி மணி கிழமை விழுந்துட்டானா இல்லையா? விருந்திருப்பான்னு தான் நினைக்கிறேன். இன்னும் விழல. தப்பிச்சிட்டேன், எப்படியோ தப்பிச்சிட்டேன். அடே துஷ்டா, என் மகளோட அறையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போவாதீங்க மந்தாகினி தேவி அவர்களே, அவரை கீழே விழவிடுங்க. மேல பறக்காதீங்க பறக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொன்னோம். மேல பறந்தாரு, கீழே விழுந்துட்டாரு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம்ல, எங்க கூட வாங்க. இனிமே குருஜியால உங்களுக்கு பறந்து போய் விஜயநகரத்தை சுத்தி காட்ட முடியாது, ஆனா நாங்க உங்களுக்கு விஜயநகரத்தை சுத்தி காட்டுறோம். வாங்க 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 போவோம். வாங்க வாங்க வாங்க. தள்ளி போ, தள்ளி போன்னு. பாத்தியா, இவர்கிட்ட மாட்டிக்கிட்டல. அது சரி தாத்தா, நீ ஏன் இங்க தூங்கிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் கை கொடு, கை கொடு. முதல்ல இத சொல்லு, என் மகளோட அறைக்குள்ள நீ இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, நான் வந்து வைத்தியர்கிட்ட இருந்து இவளுக்காக மருந்து வாங்கிட்டு வந்தேன். பாரு எவ்வளவு நேரம் விக்கிக்கிட்டு இருக்கா பாரு. வைத்தியர்கிட்ட இருந்து மருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா உனக்கு எப்படி முன்னாடியே என் மகளுக்கு இப்போ விக்கல் வர போகுதுன்னு தெரியுமா? என்ன துஷ்டா, உன்னை விட மாட்டேன். நீ என்ன விடுறது? நான் விட்டுறவா? இல்ல, வேண்டாம் வேண்டாம். ஐயோ தாத்தா, என்னை பத்தி அப்புறமா கவலைப்படலாம், முதல்ல உன்னை பத்தி கவலைப்படு. நீ மட்டும் கீழே விழுந்தனா நேரா அந்த கடவுள் கிட்ட மேல போயிடுவேன். ஐயோ, என்ன காப்பாத்து, இல்லன்னா நான் உன் அப்பா கிட்ட உன்னை பத்தி புகார் பண்ணிடுவேன். அப்படின்னா கண்டிப்பா உன்னை காப்பாத்த மாட்டேன். முதல்ல வாக்கு கொடு. அப்பா கிட்ட என்ன பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லு. அப்புறம் என் மேல கண்டிப்பா கோவப்பட மாட்டேன்னு சொல்லு. அடே புடிடா. ஐயோ, கை நழுவுது, கை வழுக்குது, கை வழுக்குது. பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன்.
பண்ண மாட்டேன். சரி வா, மேல வா, மேல வா. வீராஞ்சநேயரே. பத்திரமா புடி. அவ்வளவுதான், அவ்வளவுதான். வா, அவ்வளவுதான். வந்தாச்சு. பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன். பண்ணுவேன், கண்டிப்பா புகார் பண்ணுவேன். புகாரும் பண்ணுவேன், அடியும் கொடுக்க போறேன். விட மாட்டேன். உன்னை அடிக்க போறேன், அப்புறம் உங்க அப்பா கிட்ட புகார் பண்ண போறேன். இங்க பாரு, எங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லாத. சொல்லுவேன். உன் அப்பா ஒரு துஷ்டன். எனக்கு இந்த போலீஸ் ரகங்களை கொடுத்திருக்கான். நான் அங்க இருந்து பறந்து இங்க விழுந்துட்டேன். என் எலும்பெல்லாம் உடைஞ்சு போயிருக்கும் தெரியுமா? உன்னை பத்தி புகார் பண்ண போறேன். நீ வாக்கு கொடுத்திருந்த. தாத்தா, நீ எனக்கு வாக்கு கொடுத்திருந்த. இங்க பாரு, என்ன ஏமாத்துற. அமரப்பா ஏமாத்துற பாரு. தாத்தா, நீ என்ன ஏமாத்துற. நல்லா ஏமாத்துற. எல்லாம் தள்ளு, வழிவிடு, வழிவிடு, வழிவிடு. அம்மா தாயே, எனக்கு உதவுமா. இவன் எனக்கு என்ன சவால் தரப்போறான்னு தெரியல. இந்த மொத்த உலகத்திலையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு சவால் விடுற மாதிரி எந்த ஒரு புத்திசாலியுமே இல்லைன்றதால அன்னைக்கு நீங்க இந்த சபையில உங்களுடைய உயிரை தியாகம் பண்றதா நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல. இந்த உலகத்துல இருந்த எல்லா புத்திசாலியான நபர்களையும் நான் என்னோடைய புத்திசாலித்தனத்தால வீழ்த்தி காட்டிட்டேன். இப்ப என்கிட்ட கத்துக்கிறதுக்கு மிச்சம் எதுவுமே இல்லை. அதனால என்னோட வாழ்க்கையில லட்சியமே இல்லைங்கிறதுனால இந்த உலகத்தையே தியாகம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா பாருங்க, எங்களுடைய ராஜ்யத்தை சேர்ந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை தோக்கடிக்க வச்சுட்டாரு. மற்றும் நீங்க ஒரு சாதாரண பாலகன் தான் அவர் நிரூபிச்சு காட்டிட்டாரு. மகாராணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்னோட குருவை கோபப்படுத்த கூடாதுன்னு நான் எவ்வளவு தடவை சொன்னேன். என்னோட கவலை எல்லாம் உன் அக்கா என்னோட குருவை கோபப்படுத்தி மிகப்பெரிய ஆபத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. என்ன நிலைமைக்கு ஆளாக போறாங்கன்னு தெரியல. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுடைய 3வது சவால் என்னன்னு சொல்லுங்க. அப்பதான் எங்களுடைய மகா பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களால பதில சொல்ல முடியும். மற்றும் இந்த விஜயநகரத்தை விட்டும் புறப்பட முடியும். விஜயநகரத்தின் இந்த மதிப்புக்குரிய அரசபைக்கு என்னோட வணக்கங்கள். உனக்கு என்னோட வணக்கங்கள் சிறுவனே. மகாராணி என் மேல கோவப்படுறது இயல்பானதுதான். என்ன நான் ஒரு வித்வான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் வழங்கின அந்த 2 சவால்கள்ல பண்டிதர் ராமகிருஷ்ணர் சுலபமாவே கடந்து வந்துட்டாரு. ஆனா நான் வாக்கு கொடுக்கிற மகாராணி, என்னுடைய 3வது சவால் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு மிகவும் கடினமானதா இருக்கும். அப்படியா? இப்ப அந்த சிறுவனோட 3வது சவால் என்ன வரக்க போகுது? அதனால நான் என்னோட 3வது சவாலை சொல்றதுக்கு முன்னாடி மகாராணி எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாகணும். மற்றும் மகாராணி வாக்கு கொடுப்பீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு தடவை தான் இந்த சிறுவன் வாக்கு கேட்பான்? என்ன வாக்கு? மகாராணி, நீங்க எனக்கு வாக்கு கொடுங்க. அதாவது என்ன நடந்தாலும் நீங்க என்னோட 3வது சவாலை நிறைவேற்ற வைப்பேன்னு சொல்லுங்க. ஏன்னா என்னுடைய 3வது சவாலை கேட்ட பிறகு பண்டிதர் ராமகிருஷ்ணர் தலை ஓட போறாரு. அப்படி கண்டிப்பா நடக்காது. அப்போ வாக்கு கொடுங்க. நான் வாக்கு கொடுக்கிறேன். நான் விஜயநகரத்தின் மகாராணி சுலோச்சனா தேவி வாக்கு கொடுக்கிறேன். இந்த பிராமண பாலகன் ராகவன் எந்த ஒரு சவாலை கொடுக்கறதா இருந்தாலும் அத பண்டிதர் ராமகிருஷ்ணரை வச்சு செஞ்சு முடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் உங்களுக்கு நம்பிக்கையை வழங்குறேன்.
இந்த சவால்ல இருந்து பண்டிதர் ராமகிருஷ்ணர் பின் வாங்க மாட்டாரு. நீங்க உங்களுடைய சவால் என்னன்னு சொல்லுங்க. வாங்க. சரி சரி மகாராணி அவர்களே. சரி, இதான் உங்களோட கடைசி சவால். நீங்க உங்க விஜயநகர ராஜ்யத்தின் மகாராணியான சுலோக்ஷனா தேவியை 2 பாகமா பிரிக்கணும். அப்படியா? நீங்க என்ன சொல்றீங்க? மகாராணி, என்னுடைய இந்த சவாலை நீங்க கண்டிப்பா பண்ணி முடிக்க வைப்பேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருந்தீங்க. அதனால பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க இந்த சவாலை பண்ணி முடிச்சு காட்டுங்க. அற்புதம் குருவே, அற்புதம். இனிமேதான் ஆட்டம் சுவாரஸ்யமா இருக்க போகுது. இல்ல இல்ல, என்னால இப்படி எல்லாம் பண்ண முடியாது. இப்படி பண்ணா மகாராணியை கொன்னதாயிடும். நான் யாரையும் கொல்ல மாட்டேன், வாய்ப்பே இல்ல. ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா இவங்களை துண்டிச்சிட்டு திரும்ப ஒன்னா ஒட்டிடலாம். வெட்டினதுக்கு அப்புறம் பசைய வச்சு ஒட்டிட முடியுமா? இல்ல முடியாது. அட, நீங்க என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு சாத்தியமே இல்ல. கொலையோ இல்ல சவாலோ, சாத்தியமோ இல்ல அசாத்தியமானதோ, அது உங்களுடைய பிரச்சனை பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்னுடையது இல்ல. மற்றும் மகாராணியே, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. இந்த சவாலை நீங்க பண்ணி முடிக்க வைப்பேன்னு சொல்லிருக்கீங்க. இவரை தடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க. ஒன்னு நீங்க இந்த காரியத்தை பண்ணி காட்டுங்க, இல்ல உங்க விஜயநகர ராஜ்யத்தின் மகாராணியோட வாக்க அவமதிச்சிருங்க. நூறு பொற்காசுகள் நஷ்டமாயிருக்கு. ஐநூறு பொற்காசுகள் நஷ்டம் ஆயிருக்கு மகாராணி. உங்க வாள் இப்போ அமைதியாகிடுச்சு. அதே போல உங்க கோபமும் அமைதியாயிடுச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா பேசலாமா? பேசுறதா உங்களோடவா? இதுதான் உங்களுடைய திட்டமா இருந்ததா? எந்த முட்டாள் பாலகனை கூட்டிட்டு வந்திருக்கீங்களோ அந்த முட்டாள் பாலகனால இப்ப என்னுடைய உயிர் ஆபத்துல இருக்கு. உங்களாலதான் உங்க உயிர் இப்போ ஆபத்துல இருக்கு. என்னோட குருதேவர் அந்த மாதிரி கோபப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? நீங்க உங்களுடைய வரம்ப மீறிட்டு இருக்கீங்க. மன்னிக்கணும் மகாராணி. நம்ம முன்னாடி நிக்கிறது பண்டிதர் ராமகிருஷ்ணருங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. ஒருவேளை அவரு மட்டும் என்னுடைய உடலை
2 பாகமா பிரிச்சுட்டாருன்னா அத பத்தி தான் நானும் கவலைப்பட்டு இருக்கேன் மகாராணி. பண்டித ராமகிருஷ்ணன் உங்களை எப்பத்துல இருந்தோ விஜயநகர சிம்மாசனத்துல இருந்து அகற்ற நினைக்கிறாரு. இப்போ அவரோட கைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதனால மகாராணி, பண்டித ராமகிருஷ்ணர் இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வை யோசிச்சிருக்காருன்னு நீங்க கண்டுபிடிச்சாகணும். இல்லனா உங்களுடைய மரணங்கிறது. ஒரு விஷயத்தை நீங்க நினைவுல வச்சுக்கங்க. ஒருவேளை அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்னுடைய உடலை 2 பாகமா பிரிக்க முயற்சி பண்ணா கூட அதுக்கு முன்னாடி நான் உங்களுடைய தலைய உங்களுடைய உடல்ல இருந்து அகற்றிடுவேன். அட, நீங்க ஒரு பெரிய மகான் குருவே. நீங்க ஒரு மகான். இப்ப ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் மகாராணிய 2 பாகமா பிரிச்சாருன்னா என் பாதியில இருக்க ஒரு முள் தானாவே அழிஞ்சு போயிடும். ஒருவேளை மகாராணிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் விஜயநகரத்தோட மக்கள் பண்டிதர் ராமகிருஷ்ணரை சும்மா விட மாட்டாங்க. அதனால 2 சூழ்நிலையிலையும் நான் என் சிம்மாசனத்துக்கு போறதுக்கான பாதை ரொம்ப தெளிவா இருக்கு. அற்புதம் குருவே, அற்புதம். அற்புதம். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அந்த சவாலை செய்து முடிக்க நீங்க நிச்சயம் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல? என்னன்னு சொல்றது மகாராணி அவர்களே? முழு தீர்வும் இன்னமும் எனக்கு கிடைக்கல. ஆனா பாதி தீர்வு கிடைச்சிருச்சு. பாதி தீர்வா? அப்படின்னா என்னன்னா மகாராணி, உங்களுடைய உடலை 2 பாகங்களா எப்படி பிரிக்கணும்ன்றதுக்கான தீர்வு எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அதை திரும்ப எப்படி இணைக்கிறது, அதுக்கான தீர்வு தான் இன்னும் எனக்கு கிடைக்கல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க 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 என்ன பண்ண போறீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இல்ல நீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? இது சரியா இல்ல. உங்க வாக்குறுதியை தான் நிறைவேற்றுறேன். உங்க வாயில நீங்க தானே இந்த பாலகனுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க. இவன் கொடுக்கிற சவால நீங்க நிறைவேற்ற வைப்பேன்னு சொல்லி இருந்தீங்கல்ல? இல்ல இல்ல, அதான் உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றணும்னா நான் இப்படி உங்களை 2 துண்டா பிரிச்சு தானே ஆகணும். ஆனா விஜயநகரத்துடைய கௌரவத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதனால இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் 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 பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வேண்டாம் 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 பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வேண்டாம். இல்ல
இப்படி நடந்திருக்க கூடாது. எங்க பண்டித ராமகிருஷ்ணர் எங்க? எங்க இந்த பண்டித ராமகிருஷ்ணர்? அக்கா, இங்க யாருமே வரலையே. பர்கம், என்ன பாதுகாக்கிறதுக்காக தான் நீங்க வந்திருக்க, என்ன கேலி பண்றதுக்கு இல்ல. பண்டித ராமகிருஷ்ணர் என்னை காப்பாத்துறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிருப்பாருல்ல. பண்டித ராமகிருஷ்ணரை நான் சந்திச்சாகணும். இந்த சவாலுக்காக அவரு என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டாகணும். மகாராணி, நீங்களா இங்க? அதுவும் இந்த நேரத்துல? வணக்கம். பாதுகாப்புக்கு கூட யாரும் வரல. வாங்க மகாராணி அவர்களே, வாங்க வாங்க. மகாராணி அவர்களே, நீங்க எதுக்காக கஷ்டப்படுறீங்க? என்ன கூப்பிட்டிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேனே. அது நான் கோவிலுக்கு தரிசனம் பண்ண போயிட்டு இருந்தேனா, அதான் அப்படியே உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ஆனா கோவில் இன்னொரு திசையில இருக்கே. நீங்க என்ன பார்க்கிறதுக்காகவே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் தான் சொன்னேன்ல கோவிலுக்கு தரிசனம் பண்ண போயிட்டு இருந்தேன்னு. நான் தரிசனம் முடிச்சிட்டேன். அதான் போற வழியில தானே நம்ம ராமகிருஷ்ணரோட வீடு இருக்கு. அதான் உங்களை சந்திச்சுட்டு போலான்னு. அப்படியே நாளைக்கு அந்த சவாலுக்கான தீர்வை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு போக வந்தேன். மகாராணி, அப்பா பெரிய ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. பெரிய ஏற்பாடு. நான் காட்டுறேன், இருங்க. இங்க பாருங்க. நாங்க எல்லாரும் தூங்காம இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது உங்களுடைய உடலை 2 பாகமா பிரிக்கிறதுக்கு எந்த ஆயுதம் சரியா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இதுல வலி கம்மியா இருக்கும். இல்ல இல்ல, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இதுக்கு நிச்சயமா ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிருவாரு. ஆமா மகாராணி அவர்களே, அப்பா தீர்வை கண்டுபிடிக்க தான் போறாரு. பாஸ்கர், அமைதியா இருக்கியா? நீங்க கவலைப்படாதீங்க மகாராணி அவர்களே. நான் இல்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. சொல்லப்போனா பயமும் இல்ல. ஏன்னா நீங்க எனக்கு எதுவும் ஆக விட மாட்டீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜயநகரத்தின் மகாராணியோட உயிரை காப்பாத்துறது தானே உங்களுடைய பிரதான கடமையே. சரிதானே பண்டித ராமகிருஷ்ணரே? அது உண்மைதான்.
அதுக்கு தான் நான் முயற்சியும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு எனக்கு கிடைக்கல மகாராணி அவர்களே. இந்த தடவை நான் இன்னும் இதுல நல்லா மாட்டிக்கிட்டேன். ஏன்னா நீங்க அந்த பாலகனுக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க. அதனால இப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலயும் இந்த சவாலை பண்ணி முடிச்சே ஆகணும். நான் விஜயநகரத்தின் மகாராணி சுலோச்சனா தேவி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். இதோ இந்த பாலகன் ராகவன் கொடுக்க போற சவால பண்டிதர் ராமகிருஷ்ணர் மூலமா செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. அதனால இப்ப நான் பின்வாங்கினா அந்த பாலகன் அவனுடைய உயிரை விட்டுருவான். அப்புறம் அந்த பாலகனை கொன்ன பாவம் என் தலைமையில வந்து விழுந்துரும். ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய பிரஜைகளுக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பிரஜைகளுக்கும் தெரியும் மகாராணி அவங்களுடைய உயிரை கூட தியாகம் பண்ணிடுவாங்க. ஆனா விஜயநகரத்துடைய மானம், மரியாதை மற்றும் கௌரவத்திற்கு ஒரு கீறல் கூட வரவிட மாட்டாங்க. சரிதான மகாராணி அவர்களே? அது இப்ப நான் கிளம்புறேன். அது ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா? நான் இது சிரிக்கிற விஷயம் இல்ல பாஸ்கர். இன்னும் எனக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கல. என்னால மகாராணியையும் கொல்ல முடியாது, இப்படி அந்த பாலகனையும் என்னால சாக விட முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி தீர்வு கிடைக்கும்? இல்ல இளவரசரே, இப்படி எல்லாம் தீர்வு கிடைக்காது. திருட 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 அவனை புடிங்க, தப்பிக்க விடாதீங்க, அவனை புடிங்க. திருட 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 அவனை புடிங்க. அட என்னாச்சுப்பா? யாரை துரத்திக்கிட்டு இருக்கீங்க? யாரோ ஒருத்தன் கோவில்ல இருந்து லட்டையும் பழத்தையும் திருடிட்டு முகத்தை மூடிட்டு தப்பிச்சு ஓடுறான். அப்படியா? அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க அம்மா உங்க வீட்டுல தானே இருக்காங்க? அம்மா வீட்டுல தான். ஒரு நிமிஷம், நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணு இல்ல? ஏன் அம்மாவா? என் அம்மா வீட்டுல தான். அம்மா, என்ன பெத்த தாயே! அம்மா, அம்மா, அம்மா தாயே, எங்க இருக்கீங்க? என்ன ஆச்சு? அம்மா எங்க? இங்கதான் இருந்தாங்க. எங்க போனாங்க? இங்கனா எங்க? அம்மா வெளியில வாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அட, இது என்னது? லட்டு மற்றும் பழங்கள். சாரதா, உன்னோட மாமியாரை கொஞ்சம் பாத்துக்கோ. இவங்களுக்கு புரியவை. இப்படி எல்லாம் பண்றது இவங்களுக்கு அழகில்ல. ஒழுங்கா உண்மையை சொல்லுமா, ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீ இந்த பழங்களையும் லட்டையும் கோவில்ல இருந்ததுன்னு திருடின. வயசானதொன்னும் எனக்கு இல்ல, உனக்குதான். நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. நான் எதையும் திருடலாம் இல்ல. கோவில்ல படைக்கிற பிரசாதம் மேல எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நான் என் உரிமை தான் எடுத்துட்டு வந்தேன். இந்தா. இது பாஸ்கருக்கு கொடுத்துரு. பிரசாதத்தை தந்தது சரிதான், ஆனா இவ்ளோ சின்ன துண்டா? சின்னதா இருந்தா என்ன? இதுவும் பிரசாதத்தோட பங்கு தானே. சாப்பிடுங்க.
வணக்கம் குருவே. என்னாச்சு குருவே? ஏன் இப்படி என் வழியில வந்து நிக்கிறீங்க? உங்க பாதையில நான் குறுக்க வந்து நிக்கிறதுக்கு காரணம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு தான். குருவே, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இன்னைக்கு இல்ல, நான் பாஸ்கர் கிட்ட இத பத்தி பேசுறேன். இந்த முறை நான் பாஸ்கரை பத்தி பேச வரல. இந்த முறை நான் உங்களை பத்தி தான் பேச வந்திருக்கேன். நான் என்ன பண்ணேன்? இன்னும் பண்ணல, இனிமே தான் நீங்க பண்ணணும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே இந்த மொத்த உலகம் சொல்லுது, நானும் சொல்றேன். புத்தியின் கடல் நீங்க, சிரோன்மணி. உங்களால முடியாததுன்னு எதுவும் இல்ல. குருவே, நான் சொல்ல வந்ததை இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறதும் உங்களுக்கு அசாத்தியமான விஷயமா இருக்கக்கூடாது. பாருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராணியோரோட உயிரை பாதுகாக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இதுக்கு முன்னாடியும் பலமுறை மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட உயிரை பாதுகாத்திருக்கீங்க. கிருஷ்ணதேவராயனின் மரணம் என் விஷத்தால் ஏற்படும். ஆனா அதுக்கான கருவியா இருக்க போறது நீதான். மகாராஜா, மகாராஜா, உங்களுக்கு ஒன்னும் ஆகல? அதே மாதிரி இந்த முறையும் மகாராணியோட உயிரை நீங்க காப்பாத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பாலகன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க மகாராணியோட உயிரோட சேர்த்து அந்த சிறுவனோட உயிரையும் காப்பாத்தி ஆகணும். ஆனா அப்படி மட்டும் நடக்கலன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட இந்த பண்டிதருங்கிற பட்டத்தை நானே உங்ககிட்ட இருந்து பறிப்பேன். அதுவும் இந்த மொத்த விஜயநகரத்தின் சம்மதத்தோட. பர்கம், ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஆயுதத்தை எடுத்துட்டு என்னை நோக்கி வந்தாருன்னா என்னோட சைகை கிடைச்ச உடனே நீ அவரை தடுத்துடு. புரிஞ்சுதா? மகாராணியின் கட்டளை தான் எனது லட்சியம். விஜயநகரத்தின் மகாராணி சுலக்ஷனா தேவி வந்து கொண்டிருக்கிறார். மகாராணி சுலக்ஷனா தேவி வாழ்க! வருங்கால மகாராஜா சுவாமி வாழ்க! உங்களுடைய கடைசி சவால் என்னன்னா, நீங்க உங்க விஜயநகர ராஜ்யத்தின் மகாராணியான சுலோக்ஷனா தேவியை 2 பாகங்களா துண்டிக்கணும். மகாராணி அவர்களே, அப்பா பெரிய ஏற்பாடுகளை பண்ணிருக்காரு. பெரிய ஏற்பாடுகளை நாங்க எல்லாரும் முடிச்சிருந்து இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது உங்களுடைய உடலை 2 பாகங்களா பிரிக்கிறதுக்கு எந்த ஆயுதம் சரியானதா இருக்கும்னு. மகாராணி சுலக்ஷனா தேவி வாழ்க! வருங்கால மகாராஜா சுவாமி வாழ்க! மகாராணி சுலக்ஷனா தேவி வாழ்க! வருங்கால மகாராஜா சுவாமி வாழ்க! மகாராணி சுலக்ஷனா தேவி வாழ்க! வருங்கால மகாராஜா சுவாமி வாழ்க! எதனால பண்டிதர் ராமகிருஷ்ணர் இன்னும் இந்த அரசவைக்கு வரல? ராஜகுரு அவர்களே சொல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க? இங்க இருக்கிற மகாராணி அவர்களே. என்ன மன்னிச்சிடுங்க, தாமதமா வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிற மகாராணி அவர்களே.
வணக்கம். இது ஒண்ணும் முதல் முறையெல்லாம் இல்ல. நீங்க எப்பவும் தாமதமா தான் வருவீங்க. இன்னைக்கு புதுசா எதுவும் பண்ணிடலையே, அப்புறம் எதினத்தை இழுத்துட்டு வந்திருக்கீங்க? ஒரு நிமிஷம் குருவே. ஊசி நூலா? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? பார்த்தா தெரியலையா குருவே? ஊசியில நூல் கோத்துக்கிட்டு இருக்கேன். ஊசி நூலா? ஒரு ஊசியில நூலை கொத்தா அதோட தர்மம் தைக்கிறதாகும். ஆனா உங்களோட தர்மம் இப்போ சவாலை பண்ணி முடிக்கிறது. அதுக்கு இந்த ஊசி நூல்லாம் உங்களுக்கு உதவ போறதில்ல. ஏன்னா நீங்க இங்க எதையும் தைக்க வேண்டியதில்லை. அதுக்கு மாறா மகாராணியை 2 பாகங்களா பிரிக்கணும். நீ சொல்றது சரிதான் ராகவன். ஆனா மகாராணியோட உடலை 2 பாகங்களா பிரிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அவங்கள தச்சாகணும்ல. அதனால இந்த ஊசிய நூலும் அதுக்கு எனக்கு உதவியா இருக்கும். இப்போ உங்க வார்த்தைகளின் ஆயுதத்தாலேயே மகாராணியை துண்டிச்சு பிரிக்க போறீங்களா? இல்லைன்னா ஆயுதங்களையும் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கனே. மகாராணியோட உடலை துண்டிக்கிறதுக்காக ஆயுதங்களையும் கொண்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்ன இது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இதையெல்லாம் காட்டி நீங்க என்ன நிரூபிக்க முயற்சி பண்றீங்க? இந்த ஆயுதங்களை வச்சு மகாராணியார 2 துண்டா வெட்ட போறீங்களா? ராஜகுரு அவர்களே, மன்னிச்சிருங்க மகாராணி. நான் கேட்க வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராணியார நீங்க எப்படி 2 துண்டா பிரிக்க முடியும்? குருவே, இந்த சவாலை நிறைவேற்றி ஆகணும் இல்லையா? மகாராணியே வாக்கு கொடுத்திருக்காங்களே. நானும் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கேன் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மகாராணியாருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது. மகாராணி அவர்களே, நீங்க ஒத்துழைக்கணும்னு விரும்புறேன். பாருங்க, இது வெவ்வேறு விதமான கூர்மையான ஆயுதங்கள். ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னதான் நான் இந்த சவாலை நிறைவேற்றுறதா இருந்தாலும் நான் உங்க மேல வச்சிருக்க மரியாதை உறுதியானது. அதனால எந்த ஆயுதத்துல குறைவான வலி ஏற்படுமோ அதை பயன்படுத்தி தான் நான் உங்க உடலை 2ஆ துண்டிக்க போறேன். இது இல்ல. இது சரியா இருக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே,
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் சாருலதா தேவி அவர்களே? என் நிலைமை தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த சவாலை பண்ணி முடிக்க அவங்க ஒத்துழைப்பாங்கன்னு மகாராணியை தானே இந்த அரசபையில வாக்கு கொடுத்திருந்தாங்க. அதான் நான் என்னுடைய வார்த்தையை விட மகாராணியுடைய வார்த்தைய பல மடங்கு அதிகமா மதிக்கிறவன். அவங்க வார்த்தையை காப்பாத்துறவனா? நெல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நான் வாக்கு கொடுக்கும்போது இந்த விஷயம் என் உயிர் வரைக்கும் வரும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. மகாராணி, நீங்க மறந்துட்டு இருக்கீங்க. ரகுகுலங்களின் பாரம்பரியத்தின்படி உயிர் போனாலும் வாக்கு மீறக்கூடாது. உங்களுடைய வாக்குறுதியை நீங்க காப்பாத்தி தான் ஆகணும். அதனால முன்னேறி போங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இல்ல, Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.